ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். 20 கார்லிக்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். முள்ளங்கியை கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எடுத்து வச்ச நல்லெண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், எடுத்து வச்ச பூண்டு, கட் பண்ணி எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாவை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச முள்ளங்கியும் ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த முள்ளங்கிலாம் வேகட்டும். கரைச்சி வச்ச 2 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்த தோரம் பருப்பை 1 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பை கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.